சித்திரை வெள்ளிக்கிழமைகள்ல வீட்ல சாம்பிராணி தூபம் போட்டா மகாலட்சுமி அந்த வீட்ல நிரந்தரமாவே சந்தோஷத்தோட வாசம் செய்வாங்க அப்படிங்கிறது ஐதீகம். இது காலம் காலமா நம்ம வீடுகள்ல பின்பற்றப்பட்டுட்டு வருது. தனித்த சாம்பிராணி அப்படின்னு இல்லாம நம்ம தேவைகளுக்கு ஏற்ப சாம்பிராணியோட சில பொருட்களை சேர்த்து தூபம் இட வீட்ல மங்களங்கள் நிறையும் அப்படிங்கிறது உறுதி. அந்த வகையில சாம்பிராணியோட எந்தெந்த பொருட்கள் சேர்த்தா என்னென்ன பலன்கள் கிடைக்கும்? முதல்ல சாம்பிராணியில அகில் சேர்த்து தூபமிட குழந்தை பேரு கிடைக்கும். சாம்பிராணியில தூதுவளைய சேர்த்து தூபமிட வீட்ல தெய்வ அருள் நிலைச்சிருக்கும். அதே சாம்பிராணியில சந்தனத்தை சேர்த்து தூபம் போட லட்சுமி கடாட்சம் கிடைக்கும். அருகம்புல் பொடிய சேர்த்து தூபமிட சகல தோஷங்களும் நிவர்த்தி ஆகும். வெட்டி வேற சேர்த்தா காரிய சித்தி கிடைக்கும். வேப்பிலைய சேர்த்தா சகல நோய்கள் இருந்தும் நிவாரணம் கிடைக்கும். வெண்கடுகை சேர்த்தா பகைமை விலகும். வெண்குங்கிலிய பொடி அப்படிங்கிற ஒரு பொடியை சேர்த்து தூபமிட்டா துஷ்ட சக்திகள் விலகும். ஜவ்வாது சேர்த்தா திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும். வேப்பம் பட்டைய சேர்த்தா ஏவல் பில்லி சூனியம் இது எல்லாமே விலகும். நாய் கடுகை சேர்த்து தூபமிட துரோகிகள் நம்மளை விட்டு விலகுவாங்க. காய்ந்த துளசிய சேர்த்தோம் அப்படின்னா காரிய தடை மற்றும் திருமண தடை விலகும். கரிசலாங்கண்ணி பொடிய சேர்த்தா மகான்களின் ஆசிகள் கிடைக்கும். நன்னாரி வேரின் பொடிய சேர்த்தா சகல ஐஸ்வர்யம் கிடைக்கும். மருதாணி இலை பொடிய சேர்த்தா மகாலட்சுமி வாசம் நிலைக்கும்.